பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் சென்னையில் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி பெரம்பூரில் உள்ள அவரது வீட்டு அருகே வைத்து கூலிப்படை ரவுடி கும்பலால் மிக கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். தமிழ்நாட்டையே பரபரப்பாக்கிய இந்த கொடூர படுகொலை தொடர்பாக போலீசார் அதிரடி விசாரணை நடத்தி 27 பேரை கைது செய்தனர். இந்த வழக்கில் தொடர்புடைய 2 பேர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். A1 அக்யூஸ்டும் ஆயுள் தண்டனை கைதியுமான தாதா நாகேந்திரன் சிறையிலேயே உடல் உறுப்புகள் செயல் இழந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த படுகொலை தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது. இதற்கிடையே பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில புதிய தலைவராக பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கை நியமிக்க அக்கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டதாகவும், ஆனால் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அந்த பதவியை ஏற்க மறுத்ததாகவும் கூறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதிய தலைவராக வழக்கறிஞர் ஆனந்தன் பொறுப்பேற்றுக் கொண்டார். ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி மாநில ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில்தான் 2025 ஏப்ரல் 14ஆம் தேதி அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் கட்சியின் முன்னாள் தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி தமிழ்நாடு மாநில ஒருங்கிணைப்பாளர் பதவியில் இருந்தே அதிரடியாக நீக்கப்பட்டார் என அறிவிக்கப்பட்டது. அதுவும் அந்த அறிக்கையில், எங்கள் தேசிய தலைவரின் அறிவுறுத்தலின்படி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் தனது குடும்பத்தின் மீதும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பான சிபிஐ விசாரணையின் மீதும் மட்டுமே முழு கவனம் செலுத்துவார். அவர் கட்சி சார்ந்த விவகாரங்களில் ஈடுபட மாட்டார். ஆம்ஸ்ட்ராங்கின் உடன் பிறந்த சகோதரர் தனது முழு திறனுக்கேற்ப கட்சி பணிகளை தொடர்ந்து மேற்கொள்வார். ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்திற்கு பகுஜன் சமாஜ் கட்சி தனது உறுதியான ஆதரவை வழங்கும் என வெளியிடப்பட்டிருந்தது. இது அக்கட்சியினரிடையே அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. மேலும் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆனந்தன் தலைமையில் கட்சியின் இருப்பை வலுப்படுத்தவும் கட்சி தொண்டர்கள் அனைவரும் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. பகுஜன் சமாஜ் கட்சி செயற்குழு கூட்டம் நடைபெற்ற போது பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் தனது ஆதரவாளர்களை திரட்டி ஆனந்தனுக்கு எதிராக செயல்பட்டதாகவும் கட்சியின் மேலிட நிர்வாகிகளுக்கு புகார் அளித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதாகவும் கூறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பில் இருந்தே பொற்கொடி நீக்கப்பட்டதாக அறிவிப்பு வெளியானதாக கூறப்பட்டது. இதனால் கட்சிக்குள் குழப்பம் நீடித்து வந்தது. இந்த நிலையில்தான் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் எனும் புதிய கட்சியை தொடங்கினார் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங். இதனைத் தொடர்ந்துதான் அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கிற்கு திருவிக நகர் தொகுதி ஒதுக்கப்பட்டது. அதிமுக சின்னத்தில் களம் இறங்கியுள்ள பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் இதுகுறித்து கூறும்போது, தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சிக்கு அதிமுக கூட்டணியில் எங்களுக்கு ஒரு தொகுதி கொடுக்கப்பட்டுள்ளது. என்னுடைய கணவர் கொலைக்கு நீதி வேண்டும். அதற்காக நான் போட்டியிடுகிறேன். திருவிக நகர் தொகுதியில் செல்வாக்கு அதிகமாக உள்ளது. திருவிக நகர் தொகுதியில் அதிக வாக்கு பெற்று வெற்றி பெறுவோம். என்டிஏ கூட்டணி அமோக வாக்குகள் பெற்று வெற்றி பெறும் என கூறியிருந்தார். இந்த நிலையில் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கிற்கு இயக்குனர் ப. ரஞ்சித் ஆதரவு தெரிவித்தது ஏற்கனவே விவாதத்தை ஏற்படுத்தியது. ப. ரஞ்சித்தின் அறிக்கையில் ஆம்ஸ்ட்ராங் விரும்பிய சமூக அரசியல் பயணத்தை தொடருகிறவராகவும் அவர் கொலைக்கு நியாயம் கிடைக்க போராடுபவராகவும் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கின் பாதை அமைந்திருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் மீது அபிமானம் கொண்டவர்களுக்கான இன்றியமையாத தருணமாக இது அமைந்திருக்கிறது. தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி முன்னெடுத்து வரும் போராட்டத்தின் ஒரு பகுதியாகவே பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கின் தேர்தல் பங்கெடுப்பும் அதில் அவர் பெற வேண்டிய வெற்றியும் அமைந்திருக்கிறது. இந்த புரிதலோடு திருவிக நகர் தேர்தலில் போட்டியிடும் அவருக்கு நீலம் பண்பாட்டு மையம் வாழ்த்துக்களையும் ஆதரவையும் தெரிவித்துக் கொள்கிறது என அந்த அறிக்கையில் தெரிவித்திருந்தார். இப்படி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கிற்கு ப. ரஞ்சித் ஆதரவு தெரிவித்திருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. அதாவது, பொற்கொடி எம்எல்ஏ ஆகிறார் என்றால் இடஒதுக்கீடு, பட்டியலின உரிமைகள் குறித்து முன்வைக்கும் கருத்துக்களை அக்கட்சி தலைமை ஏற்குமா? என்டிஏ கூட்டணியில் உள்ள பாஜக இதை வரவேற்குமா? அப்படியான கருத்துக்களை சட்டமாக பாஜக உடன் வந்து நிற்குமா? இன்னும் சொல்ல போனால் ப. ரஞ்சித்தின் கருத்துக்களுக்கு நேர் எதிரான கருத்துக்களை கொண்ட இயக்குனர் மோகன்ஜி ஆதரிக்கும் கட்சியின் கூட்டணி கட்சிக்கு ப. ரஞ்சித் ஆதரவு தெரிவிக்கிறாரே.
இருவரும் ஒரே நேர்கோட்டில் நிற்பது சரியான அரசியலா? இதுதான் ப. ரஞ்சித் தலித் அரசியலா என ப. ரஞ்சித்துக்கு எதிராக பல்வேறு கேள்விகள், விமர்சனங்கள் எழுப்பப்பட்டன. இந்த நிலையில்தான் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அதிமுக கூட்டணியில் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் ஆதரவு தெரிவித்திருப்பது பல்வேறு சர்ச்சைகளையும் விவாதங்களையும் எழுப்பியுள்ளது. அதாவது, பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் திருவிக நகர் தொகுதியில் களம் இறங்கியிருப்பது குறித்து ஊடகத்தினர் கேட்ட கேள்விக்கு அவர் அளித்த பதிலில், பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கிற்கு பாதுகாப்பு தேவை. அவர் துணிச்சலுடன் பொது வாழ்வில் அடியெடுத்து வைத்துள்ளதை நான் பாராட்டுகிறேன். அவரது உயிருக்கும் அச்சுறுத்தல் உள்ளது. மேலும் அரசியலில் அவருக்கு ஒரு இடமும் தேவைப்படுகிறது. அதிமுக அவருக்கு அந்த இடத்தை வழங்கியிருந்தால் நாங்கள் அதை வரவேற்கிறோம் என கூறியுள்ளார். இந்தியா கூட்டணியில் உள்ள விசிக தலைவர் திருமாவளவன் தங்களுக்கு எதிரான பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் உள்ள அதிமுக சின்னத்தில் போட்டியிடும் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் அவருக்கு பாதுகாப்பு தேவை என்றும் அவருக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்திருப்பது பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தி உள்ளது. அவருக்கு பாதுகாப்பு தேவை என்றால் யார் பாதுகாப்பு கொடுப்பது? ஏற்கனவே கூட்டணி கட்சியான திமுக தான் ஆட்சியில் உள்ளது. அப்படியென்றால் திமுக ஆட்சி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கிற்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்கிறாரா? அப்படியென்றால் ஏற்கனவே திமுகவின் காவல்துறை பாதுகாப்பு அளிக்கவில்லையா? பாஜகவின் நேர் எதிரான மிக கடுமையான அரசியலை செய்து வரும் திருமாவளவன் பாஜக கூட்டணியில் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் வேட்பாளராக நிற்கும் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கிற்கு ஆதரவு தெரிவிப்பது பாஜகவிற்கு ஆதரவு தெரிவித்திருப்பதாக அமையாதா என பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன.